விசாரணையின் மூலமாக ஏறத்தாழ 48,373 மீதம் இருக்கக்கூடிய முறையினுடைய விசாரணையை மிக விரைவாக அதற்கான விசாரணைகள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். எனவே மிக சிறப்பாக பொதுவாக இந்த முகாம்களில் வீட்டுமனை பட்டாக்களாக இருந்தாலும் அல்லது அவருடைய பெயர் மாற்றமாக இருந்தாலும் பெயர் மாற்றமாக இருந்தாலும் பின்னணிப்பு பெயர் மாற்றமாக இருந்தாலும் அனைத்து மனுக்களுக்கும் அப்படின்றவரே அந்த அரங்கிலேயே மூலமாக வழங்கப்படுகின்றன. சில மனுக்கள் விசாரிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் அந்த மனுக்கள் ஒரு 10-15 தினங்களுக்காக உள்ளாக விசாரித்து உரிய உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. எனவே இந்த மனுக்களை பெற்று பயனடைந்த பயனாளிகள், பொதுமக்கள், பெரியவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிங்கள் என்று எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக ஒரு நலப்பிரசாதமாக இந்த முகாம்கள் எங்களுக்கு அமைந்திருக்கின்றன. இதன் மூலமாக நாங்கள் நினைத்த தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறோம் என்ற நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பித்து வணக்கம் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். பெறப்பட்ட மனுக்கள் 69,887. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள், விசாரணை செய்த வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் 48,373 மனுக்கள். மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கின்றன. இன்னும் ஒரு வாரம் 10 தினங்களுக்குள்ளாக அந்த மனுக்களும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அரசு நடவடிக்கை தொகையை பொறுத்த வரைக்கும் 38,000 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. மொத்தம் 69,000 மனுக்கள்ல 38,000 மனுக்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு பெறப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்கள் உரிய விசாரணையில் நடந்து கொண்டிருக்கின்றன. விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகளை அதுல என்ன ஏற்றுக் கொள்ளப்பட்ட மனுக்கள் ஏறத்தாழ 12,000 மனுக்கள் விசாரணை செய்த வகையில 12,000 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகள் வழங்கும். நீங்க பார்த்திருக்கீங்க, நல்ல 9 மணிக்கு தொடங்கிய முகாம் மிக சிறப்பாக அதில் பங்கு பெற்று அவருடைய கோரிக்கைகளை மனுக்களாக அதற்கான உத்தரவுக்கு 70 பேருக்கு நம்ம அரசுடைய உத்தரவுகள் அவருடைய கரங்கள்ல நம்ம கொடுக்கும்போது அவருடைய மகிழ்ச்சி நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் மூலமாக பயன்பெற்ற தாய்மார்கள் பெரியவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறார். விசாரிக்கும்போது 38,000 மனுக்கள் ஒரே நேரத்தில் விசாரிக்க முடியாது இல்லையா? சம்பந்தப்பட்ட அந்தந்த அலுவலர்களுக்கு வட்டாரங்கள்லாம் அது வீடியோ காட்சி அதை சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் சென்று அதை விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை விரைவில் விசாரிச்சு முடிச்சிருவாங்க. கரூர் தொகுதியில தான் மொத்தமா அதிகபட்சம் 28,000 மனுக்கள் வந்து மீதம் இருக்கின்ற அரபுலாம் பாத்தீங்கன்னா 20,000 வந்திருக்கு. கூட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 வந்திருக்கு. இவ்வளவுதான் மொத்தம் வரக்கூடிய மனுக்கள். அகையில விசாரணை தொகுதியுடைய மனுக்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல இந்த 10,000 மனுக்கள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் 6,500. மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணை 10,000 மனுக்கள் 6,500 மனு விசாரித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணை யாருக்காவது விடுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா விசாரிப்பாங்க. இதை இறுதி பண்ணும் போது கண்டிப்பா 100% மனுக்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டதால் உரிய உத்தரவுகள் வழங்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.